கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 2025 வருடம் திருத்துவ பண்டிகைக்கு பிறகு வரக்கூடிய இந்த 16வது ஞாயிற்றுக்கிழமையில் 16th Sunday after the Trinity Sunday இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே வாசிக்கும்படியாக வாசிக்கும்படியாகவும் பிரசங்கிப்பதற்காகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 7:11 முதல் 16 வரை. லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரை. நயீன் ஊர் கைம்பெண்ணின் மகன் உயிர் பெறுதல். நாயின் ஊர் விதவையின் மகன் உயிரடைதல். Jesus raises the widow's son at Nain. வாசிப்போம். திருவிவிலியம் பொது மொழிபெயர் திருத்திய பதிப்பு. அதன் பின் இயேசு நயீன் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் திரளான மக்களும் அவருடன் சென்றார்கள். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன். அந்த தாயோ கைம்பெண். அவ்வூரை சேர்ந்த பெரும் திரளான மக்களும் அவருடன் இருந்தார்கள். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அவரிடம் அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவருடைய தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்தின் மீது ஆண்டவர் தமது ஆசீர்வாதத்தை அனுப்புவாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் மிகுந்த பரம தந்தையே, நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுடைய இதயத்தை பிரகாசிக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு ஒரு சீடர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லி, அப்படியாக ஜீவ அப்பமாகிய இந்த வசனத்தை நீர் பிட்டு எங்களுக்கு தந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருச்சபை என்றால் என்ன? What is the church? What is the meaning of the church? திருச்சபைக்கு பொருள் என்ன? அதுக்கு மார்ட்டின் லூத்தர் அண்ட் ஜான் கால்வின் ரெண்டு பேருமே சர்ச் ரிஃபார்மர்ஸ்,
சீர்திருத்தவாதிகள். அவங்க ஒரு பொதுவாக சொன்ன ஒரு விளக்கம் என்னவென்றால், எங்கே கடவுளுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்கே திருவருள் சாதனங்கள் ஞானஸ்நானமும் திருவிருந்தும் கொடுக்கப்படுகிறதோ, அங்கே ஒரு புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவ திருச்சபை இருக்கிறது. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. வாட் இஸ் சர்ச்? சபை என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதில், where the pure word of God is preached, where the sacraments are distributed, that is called a church. எங்கே தூய்மையான கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறதோ, அல்லது எங்கே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, அல்லேலூயா, எங்கே மக்களுக்கு நற்செய்தி, மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி, விடுதலை தரக்கூடிய செய்தி, பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய செய்தி, கடவுளின் வார்த்தை எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்கே இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட திருச்செய்கைகள், திருவருள் சாதனங்கள், சாக்ரமெண்ட்ஸ், ஞானஸ்நானமும் திருமுழுக்கும், அவர் ஏற்படுத்தின அந்த திருவிருந்தும் ராபோஜனமும் எங்கே வழங்கப்படுகிறதோ, அதுக்கு பேர் தான் என்னதுங்க? சபை. அல்லேலூயா. அது சிறிய சபையோ பெரிய சபையோ. ஸோ நம்ம சபைக்காக ஆண்டவருக்கு கைத்தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் நிறைந்த ஆசீர்வாதம் அருளக்கூடிய நற்செய்தி சுவிசேஷம் உங்களுக்கு இங்கே அறிவிக்கப்படுகிறது. உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. 2 பேர் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. யார் யாரு? டேனியலும் விக்டோரியாவும். அவங்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்கணும். எங்கே ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறதோ திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. எங்கே திருவிருந்து கொடுக்கப்படுகிறதோ, அல்லேலூயா, திருவிருந்தும் ஒரு திருவருள் சாதனம், ஒரு சாக்ரமெண்ட், மீன்ஸ் ஆஃப் கிரேஸ். அங்கே ஒரு சபை இருக்குது. இந்த ஊர்ல எங்கெங்க சர்ச் இருக்குதுன்னு கேட்டா உடனே ஒரு கோபுரம், அதுக்கு மேல சிலுவையை நீங்க தேடிட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. சபை எங்கே இருக்கிறது? சுவிசேஷம் எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ, இயேசு ஏற்படுத்தின கட்டளையிட்ட திருவருள் சாதனங்கள், சாக்ரமெண்டுகள், திருச்செய்கைகள் எங்கே வழங்கப்படுகிறதோ, திருமுழுக்கும் திருவிருந்தும், அதுக்கு பேர் தான் திருச்சபை. ஸோ இந்த திருச்சபைக்கு என்னை ஆண்டவர் ஊழியக்காரனாக வைத்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் திருத்துவ பண்டிகைக்கு பிறகு வரக்கூடிய 16வது ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறார். என்ன செய்தி? நாயின் என்ற ஊரில் ஒரு விதவையினுடைய மகனை, மரித்து போன மகனை அடக்கம் பண்ணுவதற்காக தூக்கி கொண்டு போகிறார்கள். அந்த பாடையை நிறுத்தி இயேசு அந்த மரித்து போன மகனை பார்த்து பேசி, வாலிபனே எழுந்திருன்னு சொன்னார். எழுந்தவன் உட்கார்ந்து பேச தொடங்கினான். பிறகு அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். அதை பற்றி தான் இன்னைக்கு பார்ப்போம். 11ஆம் வசனம், லூக்கா 7:11.
அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைப்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவருடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவன் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அல்லேலூயா. நீங்க அந்த 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 பார்த்தீங்கன்னா, 101 தலைவனின் பணியாளர் குணமடைதல் அப்படின்னு இருக்கும். ஒரு புறஜாதியார் அவருடைய பணியாளரை இயேசு என்ன பண்ணுகிறார்? குணமாக்குகிறார். அது எங்க நடந்தது? கப்பர்நகூம்ல 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு இவற்றையெல்லாம் மக்களுக்கு சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு சென்றார். இயேசு எங்க போறாரு? கப்பர்நகூமுக்கு போறார். கப்பர்நகூம்னா நாகூமினுடைய ஊர். நாகூம் தீர்க்கதரிசியினுடைய ஊர் கப்பர்நகூம். அந்த கப்பர்நகூம் எங்க இருக்குதுன்னு நீங்க மேப்பை பார்த்தீங்கன்னா, இயேசு வாழ்ந்த அந்த பாலஸ்தீனா தேசத்து மேப்ல நீங்க பிறகு பார்க்கலாம். அந்த கலிலேயா கடலுக்கு மேல, கலிலேயா கடலுக்கு மேல அந்த கப்பர்நகூம் என்கிற ஒரு ஊர் இருக்கும். அங்க இந்த 120 தலைவரின் அந்த பணியாளரை இயேசு சுகமாக்கின பிறகு அந்த கப்பர்நகூம்ல இருந்து அவர் அப்படியே எருசலேமுக்கு போகிற வழியில அவர் கீழே இறங்கி வருகிறார். அல்லேலூயா. ஸோ இப்போ மெட்ராஸில் இருந்து நீங்கள் எங்கே போகிறீங்க? செங்கல்பட்டு நோக்கி போகிறீங்க, கரெக்டுங்களா? மெட்ராஸில் இருந்து செங்கல்பட்டு நோக்கி போகிறீங்க. இப்போ பாரிஸ்காரர் தான் கப்பர்நகூம்னா, இந்த நாயின் ஊர் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அந்த செங்கல்பட்டுக்கிட்ட இருக்குது. செங்கல்பட்டுக்கிட்ட இருக்குது. புரியுதா உங்களுக்கு? மேலே இருக்கிறது கப்பர்நகூம், கீழே இருக்கிறது நாயின். இயேசு அந்த 120 தலைவருடைய பணியாளரை, வேலைக்காரனை சுகமாக்கிய பிறகு அவர் மேலே இருந்து கீழே இறங்கி வர்றார். நார்த்திலிருந்து சவுத்துக்கு வர்றார். அந்த நாயின் என்கிற ஊர் அந்த மாவட்டத்தினுடைய, அந்த மாநிலத்தினுடைய தெற்கு பாகத்தில் இருக்கிறது நாயின் ஊர். அந்த நாயின் ஊர் தற்பொழுது நெயின் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நாயின் ஊருக்கு பக்கத்தில் தான் சூனியம் என்ற ஊர் இருக்கிறது. அந்த சூனியம் என்ற ஊர்ல தான் இயேசு கிறிஸ்து சூனேமியால் என்ற அந்த அம்மாவுடைய அந்த மகனை கூட என்ன பண்றாரு? உயிராய் எழுப்புறார். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ல இருந்து 37 இருக்கு. அது நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கணும். ஸோ அந்த நாயின் ஊர் எங்கே இருக்குதுன்னா, அந்த சூனேம் என்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்கு. இயேசுவின் காலத்தில் கலிலேயாவினுடைய தெற்கு பாகத்தில் அந்த நாயின் என்ற ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு வரும்போது அந்த காலத்தில் அந்த ஊரை சுற்றிலும் மதில் சோறு கட்டியிருப்பாங்க. மக்கள் வெளியில போறதுக்கு அந்த நகரத்தினுடைய வாசலை என்ன பண்ணுவாங்க? திறந்து வைப்பாங்க. நைட் ஆனால் அதை லாக் பண்ணிடுவாங்க, பூட்டிடுவாங்க.
நகர வாசல். இப்ப இயேசு கப்பர்நகூமிலிருந்து மேல இருந்து கீழே இறங்கி வர்றாரு. அல்லேலூயா. வடக்குல இருந்து சவுத்துக்கு தெற்கு போறாரு. அப்ப அந்த நாயின் என்ற ஊருக்கு அவர் வரும்போது அவர் கூட யார் யார் போனது? அதன் பின் இயேசு நயின் அல்லது நாயின் என்னும் ஊருக்கு சென்றார். அந்த நயின் என்ற ஊர் எங்க இருக்குது? சூலேம் என்ற ஊருக்கு 2 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கதான் எலிசா தீர்க்கதரிசி சூலேமியால் என்ற அம்மாவுடைய மகனை உயிரோடு எழுப்பினார். 2 ராஜாக்கள் 4:8-37. அந்த ஊருக்குள்ளே இயேசு போகும்போது என்ன நடக்குதுன்னா, இயேசு மேல இருந்து கீழே வர்றார், வடக்குல இருந்து தெற்கு வர்றார், கீழே வர்றார். அந்த நாயின் ஊருக்குள்ள இயேசுவும் இயேசுவின் 12 சீடர்களும் இயேசுவோடு கூட வந்த திரளான ஜனங்களும் அந்த நகரத்துக்குள்ள நுழைய போறாங்க. அங்க என்ன நம்ம பார்க்கிறோம்? அதன் பின் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் திரளான மக்களும் அவருடன் சென்றார்கள். இயேசு தனியா போகல. நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம், இயேசு பெத்தானியாவுக்கு போறார். அது யாருடைய ஊரு? மார்த்தா, மரியா, லாசருடைய ஊர். அங்கு திரளான ஜனங்கள் இயேசுவோடு போனார்கள்னு போடப்படவில்லை. ஆனா இங்க நம்ம பார்க்கிற இந்த 7 அதிகாரம் 11 அவருடன் சீடரும் திரளான மக்களும் அவருடன் சென்றார்கள். திரளான ஜனங்க இயேசுவோடு போறாங்க. இப்ப அந்த ஊருக்குள்ள நுழைய போறார் இயேசு. அப்ப அங்க என்ன நடக்குது? அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்த போது அவர் அந்த ஊர் வாசல்ல நுழையதுக்காக வந்த போது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அந்த தாயோ கைப்பெண். அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவருடன் இருந்தார்கள். சோ இயேசு அந்த நாயின் ஊருக்குள்ள நுழைய போறாரு. ஆனா ஊருக்குள்ள இருந்து சிலர் என்ன பண்ணாங்க? ஒரு பாடையை தூக்கி கொண்டு, அந்த பாடையில ஒரு மனிதன் இறந்து போயிருக்கிறான். அந்த இறந்து போன மனிதனை தூக்கி கொண்டு அவரை அடக்கம் பண்ணுவதற்காக, ஊருக்கு வெளியில தான் அடக்கம் பண்ணுவாங்க. ஸோ அவனை தூக்கி கொண்டு வருகிறார். அப்ப தூக்கிட்டு வரும்போது என்ன நடக்குது? இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன். அவங்க தூக்கிட்டு வந்தாங்களே, அந்த செத்து போனவர் எப்படிப்பட்டவர்? தாய்க்கு ஒரே மகன். அந்த தாய் எப்படிப்பட்டவங்க? அந்த தாயோ கைப்பெண், விதவை. அந்த தாயோ ஒரு விதவை, கைப்பெண்ணா ஒரு விதவை. அடுத்தது என்ன பார்க்கிறோம்? அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவருடன் இருந்தார்கள். ஸோ அந்த காலத்துல ஆண்கள் தான் போய் சம்பாரிச்சுட்டு வருவாங்க. அல்லேலூயா. இப்ப பெண்கள் ஆபீஸ்க்கெல்லாம் போற மாதிரி அந்த காலத்துல பெண்கள் வேலைக்கு போக முடியாது. ஆண்களுக்கு பேரு பிரெட் வின்னர். ஆண்களுக்கு என்ன பேருங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிடுறதுக்கு வேண்டிய சாப்பாட குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்கிறவர் யாரு? ஆண்கள். ஸோ அந்த காலத்துல ஆண்களுடைய வேலை வீட்டுக்கு தேவையான அந்த சாப்பாட்டுக்கு தேவையான அந்த சம்பளத்தை, அந்த பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கிறது ஆண்களுடைய வேலை. ஸோ ஆண்களுக்கு பேரு பிரெட் வின்னர். பெண்களுக்கு பேர் என்னதுங்க? ஹோம் மேக்கர். பெண்களுக்கு என்ன பேரு? ஆமா, வீட்டை கட்டுகிறவங்க, வீட்டை உருவாக்குறவங்க. அந்த அம்மா ஒரு விதவை தாய். அவங்க வீட்டுக்காரி இறந்துட்டார். ஸோ அந்த வீட்டுக்காரி இறந்த பிறகு அந்த அம்மாவை வேலை செஞ்சு காப்பாத்துனது யாரு? அந்த மகன், ஒரே மகன்.
அந்த அம்மாவுக்கு பல சொந்தக்காரங்க இருந்தா கூட அந்த மகனை காப்பாத்துனது யாரு சொல்லுங்க? அந்த மகன், ஒரே மகன். என்னாச்சுன்னு தெரியல, என்ன வியாதி வந்ததுன்னு தெரியல, அந்த மகன் இறந்து விட்டான். இப்ப அந்த அம்மாவுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு யார் உதவி செய்வாங்க? நான் கஸ்தூரி அம்மா. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அந்த அம்மாவுக்கு யார் உதவி செய்வாங்க? யாருமே இல்லை. இதை பார்த்த அந்த ஊர் ஜனங்க எல்லாருமே அந்த செத்து போன அந்த மகனை நினைச்சு வருந்தி அந்த மகள் அந்த விதவை தாய்க்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும்படியா அந்த ஊரே திரண்டு வராங்க அடக்கம் பண்றது. அந்த காட்சியை இயேசு பார்த்து, அந்த காட்சியை அந்த அம்மா ஒரு விதவை, அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு மகன், அந்த அம்மாவுடைய புருஷன் எப்பயோ செத்து போயிட்டாரு. அந்த வாலிபனான பையன்தான் அந்த அம்மாவை வேலை செஞ்சு சம்பாதிச்சு சாப்பாடு போட்டு காப்பாத்திட்டு இருக்கிறான். ஹி ஆல்சோ டை. அதை பார்த்து அந்த ஊருக்காரங்க எல்லாருமே கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த அம்மாவே அழுதுகிட்டு வராங்க. 13ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். போதும், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். கவனிங்க, அந்த அம்மா அழுதுட்டு வந்தாங்கன்னா வசனம் இருக்குது 12ஆம் வசனத்துல. அந்த அம்மா அழுதுட்டு வந்ததை பற்றியெல்லாம் சொல்லப்படல. ஆனா 13ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு அந்த அம்மாவை பார்த்து என்ன சொல்றாரு? படிமா. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி போதும், அழாதே என்று சொல்லி. ஏன்னா அந்த அம்மா அழுதுட்டு வராங்க. அவங்க என்ன சொல்லி அழுதாங்கன்னு நமக்கு தெரியாது. ஐயோ மகனே, நீ போயிட்டியா, இனிமேல் என்னை யார் காப்பாற்றுவாங்க, எனக்கு யார் சாப்பாடு போடுவாங்க, இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லையே, ஏதாவது சொல்லி அவங்க அழுதுட்டு வந்திருப்பாங்க. அதை இயேசு பார்த்து அந்த அம்மா மேல மனதுருகி, Jesus had compassion on that woman. அவள் மேல் மனதுருகி. அதுக்கு கிரேக்க வார்த்தை ஸ்பிளாங்கினி சோமாய். ஸ்பிளாங்கினி சோமாய். அதுக்கு என்ன மீனிங்னா, அந்த அம்மா மேல இயேசு இறக்கப்பட்டு he had pity, he had compassion on that woman. அந்த விதவையான அந்த தாயின் மீது இயேசு என்ன வைக்கிறாரு? மனதுருகிறார், பரிவு வைக்கிறார், அன்பு வைக்கிறார். He had pity, he had compassion on that woman, on that widow. அதுக்கு கிரேக்க வார்த்தை ஸ்பிளாங்கினி சோமாய். மனதுருகி என்ன சொல்றாரு? அழாதே அப்படின்னு சொல்றாரு. பொதுவா கவுன்சிலிங் கொடுக்கும்போது ஒருத்தர் அழுதா அழுகுறவங்களை பார்த்து அழாதேன்னு சொல்லக்கூடாது. அழுகுறவங்களை பார்த்து அழாதேன்னு சொல்லக்கூடாது. Before my marriage, during my marriage time, திருமணம் ஆகிற டைம்ல ஒரே பிரச்சனை. அப்போ எனக்கு திருமணம் செய்து வைத்தவர் பாஸ்டர் பிரதாப் சிங் ஐயா, ஐநாவரத்தில் கஸ்தூரி அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கு ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சர்ச். அவர் தான் இன்னைக்கு மெட்ராஸ்லேயே பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்ஸில் மிகவும் வயதான பாஸ்டர்.
நான் அவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தேன், பத்திரிக்கை கொடுக்க போது அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். என்ன ப்ராப்ளம்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னை அறியாமலே நான் அழ ஆரம்பிச்சேன். அவர் என்னை பார்த்து, ஏன்பா நீ அழுகுற, நீ அழாதப்பா, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, உன் பிரச்சனையெல்லாம் கர்த்தர் தீர்ப்பாருன்னு ஒரு வார்த்தையுமே சொல்லலை. அல்லேலூயா. ஸ்டில் ஐ ரிமெம்பர் தட் இன்சிடென்ட். அந்த நிகழ்ச்சியை இப்பயும் நான் யோசித்து பார்க்குறேன். நான் ஒரு 5 மினிட்ஸ் அழுதுருப்பேன் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது. அவர் நீங்கள் ஏன் அழுவுறீங்க, அழாதீங்க, குழந்த மாதிரி அழாதீங்க அப்படிலாம் அவர் எதுவுமே சொல்லலை. அப்போ நான் ஒரு பத்திரிக்கைலாம் கொடுத்துட்டு வெளியே வந்த பிறகு யோசித்தேன், என்ன நம்ம அப்படி அழுதோம், அந்த பாஸ்டே சொல்லுமா, எதுவுமே சொல்லலையே, அழாதன்னு கூட சொல்லலையே, இயேசு உன் கூட இருக்கிறாருன்னு சொல்லியே அப்படின்னு யோசித்தேன். ஆனால் நான் MTH கவுன்சிலிங் படிக்கும்போது தான் தெரியுது. எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார், டாக்டர் ஜான் ராஜ்குமார், உங்ககிட்ட யாராவது ஜெபிக்க வராங்க, ஆலோசனை கேட்க வராங்க, பிரச்சனையோடு இருக்கும்போது அவங்க அழுதா அழாதீங்கன்னு சொல்லக்கூடாது. அழுகுறவங்கள அப்படியே அழ விட்டுடணும். என்னப்பா, அழுகுறவங்கள ஃபுல்லாக அழ விட்டுடணும். அவங்க இதயத்தில் தேங்கி இருக்கிற அந்த உணர்வுகள் எல்லாம், உணர்ச்சிகள் எல்லாம் வெளிப்படும். அல்லேலூயா. ப்ரெஷர் குக்கர் மாதிரி அவங்க இதயம் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. ப்ரெஷர் குக்கர் ப்ரெஷர் ஆனால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த விசில் சவுண்டு வழியாக அந்த ப்ரெஷர் வெளியேறும். அது மாதிரி பிரச்சனையோடு இருக்கிறவங்க, பாரத்தோடு இருக்கிறவங்க, அவங்க நெஞ்சில் இருக்கிற பாரத்தை குறைக்கிறதுக்கு கத்தர் வச்சிருக்கிற ஒரு முகாந்திரம் தான் என்னது, அழுகுது. அதனால அழுகுறவங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அழாத, அழைய நிறுத்து, ஏன் குழந்த மாதிரி அழுகுற அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவங்க அழுது முடிச்ச பிறகு அந்த நார்மலாக ஆயிடுவாங்க. அல்லேலூயா. அவங்க மேலே ஒரு ஜென்ஸ் அழுதா ஒரு பாஸ்டர் அவங்க மேலே கை வச்சு சும்மா ஒரு அன்பை தெரிவிக்கலாம். அதே மாதிரி ஒரு பெண் அழுதா பாஸ்டருடைய ஒய்ஃபோ அல்லது கூட இருக்கிற தோழியோ அவங்க மேலே கை வச்சு என்ன பண்ணலாம், தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும். ஆனால் அவங்கள பார்த்து என்ன சொல்லக்கூடாது, அழாதேன்னு சொல்லக்கூடாது. ஆனால் இங்கே ஏசு என்ன பண்ணுறாரு, அழாதேன்னு சொல்கிறார். சத்தமாக அல்லேலூயா சொல்லாமா? நம்ம ஏன் அழாதேன்னு சொல்லக்கூடாதுன்னா, அவங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நமக்கு பவர் கிடையாது. அவங்க பிரச்சனையை தீர்ப்பதற்கு நமக்கு என்ன கிடையாது, பவர் கிடையாது. அதனால அவங்க அழுதாதான் அந்த அந்த ப்ரெஷர் குறையும் அவங்களுக்கு. அதனால அவங்க அழுவுறதை அடைய விட்டுட்டு, அடைய நிறுத்தலாம் நம்ம சொல்லாமல் வேடிக்கை தான் பார்க்கணும். ஆனால் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கணும். அவங்க அழும்போது விட்டுட்டு ஓடி போயிடக்கூடாது. அல்லேலூயா. இந்த பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ண போனேன். நான் அழ ஆரம்பித்த உடனே வர சிஸ்டர் ஓடி போயிட்டாங்க. The pastor must stand with the people. அந்த ஜனங்களோட அந்த பாஸ்டர் என்ன பண்ணோம் சொல்லுங்க, கூட இருக்கும். நம்ம ஏன் அழாதுன்னு சொல்லக்கூடாதுன்னா, அவங்க பிரச்சனையை தீர்ப்பதற்கு நமக்கு என்ன கிடையாது, வல்லமை கிடையாது. ஆனால் அவங்க கூட நின்று அவங்களுக்கு நம்ம ஆதரவாக இருக்க முடியும். ஆனால் இயேசு என்ன சொல்றாரு, அந்த அம்மாவை பார்த்து, அந்த அம்மா மேல மனதுருகி அழாதே அப்படின்னு சொல்றார்.
அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு தனது பிட்டியை தனது கம்பேஷனை அந்த அம்மாவிடத்தில் காண்பித்து அழாதே அழாதீர் என்றார். ஏன் அழாதீர் என்றார் சொல்றாருன்னா, அவர் அந்த அம்மாவுக்கு பிரச்சனையை தீர்க்க போகிறார். அல்லேலூயா. இயேசு அந்த அம்மாவுடைய பிரச்சனையை தீர்க்க போகிறார். அதனால அவர் அந்த அம்மாவை பார்த்து அழாது என்றார். என்ன சொல்றாரு? உன் பிரச்சனையை நான் தீர்த்துறேன், அழாதீங்க. அருகில் சென்று பாடையை தொட்டார். He touched the buyer. அந்த பாடையை 4 பேர் தூக்கிட்டு போவாங்க இல்லையா, அந்த பாடையை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, உங்க பைபிள் எப்படி இருக்குது? வாலிபனே, அவர் வாலிபன், யங்மேன். இளைஞனே, வாலிபனே, நான் உனக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றார் இயேசு? படிங்க. வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். இளைஞனே நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்றார். வாலிபனே எழுந்திரு அப்படின்னு சொல்றார். அந்த எழுந்திரு என்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை எகிரோ. எழுந்திரு என்ற கிரேக்க வார்த்தைக்கு இங்கிலீஷ் வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை என்னதுங்க? எகிரோ. அந்த எகிரோ என்ற வார்த்தைய எப்படி மொழிபெயர்க்கிறாங்கன்னா, ரைஸ் எழுந்திரு, ரைஸ் எழுந்திரு, அரைஸ் எழும்பு, ரைஸ் அப் எழுந்து நில், ரைஸ் அப், ரைஸ் அகைன், ரைஸ் அகைன் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்க்கிறாங்க. எகிரோ, டு வேக்கன், டு ரவுஸ், literally rise from sleep, from sitting, உட்கார்ந்து இருக்கிறவனை பார்த்து எழுந்துரு, லையிங், படுத்து இருக்கிறவனை பார்த்து எழுந்துரு, வியாதியில படுத்து இருக்கிறவனை பார்த்து எழுந்துரு, மரித்து போனவனை பார்த்து எழுந்துரு என்று இயேசு சொல்லுகிறார். பெதஸ்தா குளத்துல ஒரு மனுஷன் என்ன பண்றான்? யோவான் 5 அதிகாரத்துல எத்தனை வருஷம் அவன்? யோவான் 5 எத்தனை வருஷமா படுத்து இருக்கிறான்? 38 வருஷமா அந்த பெதஸ்தா குளத்தண்டையில படுத்து இருக்கிறவனை பார்த்து இயேசு சொல்றார் 8ஆம் வசனத்துல, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டே போ. அங்கேயும் எழுந்துன்னு வருது, இங்கேயும் இயேசு என்ன பண்றாரு? வாலிபனே எழுந்திரு. இந்த எழுந்திரு என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில எகிரோ, எகைரோ என்ற வார்த்தை வருகிறது. அது 144 தடவை புதிய ஏற்பாட்டில் வருது. கைத்தட்டி ஆண்டவர் மகிழ்ப்படுத்து. எத்தனை தடவை வந்து? 144 தடவை எழுந்திரு என்கிற வார்த்தை வரும். செத்து போனவரை பார்த்தோம் இயேசு என்ன சொல்றாரு? எழுந்திருன்றாரு. 38 வருஷமா பெதஸ்தா குளத்தண்டையில படுத்திருக்கிறவனை பார்த்தோம் இயேசு எழுந்து ஒரு படுக்கை எடுத்துட்டு போன்றாரு. நிருபங்களையும் நம்ம பார்க்கிறோம், தூங்குகிற நீ விழித்து எழுந்திரு, அங்கேயும் இந்த எகிரோ என்ற வார்த்தை வரும். ஸோ புதிய ஏற்பாடு முழுவதும் இந்த எழுந்திரு என்ற வார்த்தை எத்தனை தடவை வருது? 144 தடவை வரும். இங்க இயேசு அந்த வாலிபனை, செத்து போன வாலிபனை பார்த்து இயேசு சொல்றாரு, வாலிபனே நான் உனக்கு சொல்றேன், நீ எழுந்திரு. சரி, அந்த எழுந்திரு என்ற வார்த்தையை கேட்ட உடனே 38 வருஷமா பெதஸ்தா குளத்தண்டையில படுத்திருந்தவனுக்கு ஒரு வல்லமை இறங்கி அவனை சுகப்படுத்தினது. அவன் எழுந்திருந்தான்.
இங்கே நாயின்யூர் அந்த ஊருடைய வாசலிலே இயேசு உள்ளே போகும்போது வெளியிலே தூக்கி கொண்டு வந்த அந்த நாயின்யூர் விதவியின் மகனை பார்த்து இயேசு சொல்றார், வாலிபனே எழுந்திரு. எகிரோ அவன் உடனே ஏஞ்சி உட்காந்து என்ன பண்ணான்? படிங்க யாராவது. 14. கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அப்புறம் அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அவரை அவன் தாயினிடத்திலே ஒப்புவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொதுவா செத்து போனவங்களை இயேசு உயிரோடு எழுப்பின சம்பவம் புதிய ஏற்பாட்டில் வருகிறது. 3 இடத்துல செத்து போனவங்களை இயேசு உயிராக எழுப்பியிருக்கிறார். இது ஒரு சம்பவம். அப்புறம் கலிதாகுமி சிறு பெண்ணே எழுந்திரு, யவீருவின் மகன். 3வது லாசருவே வெளியே வா. இந்த 3 இடங்களிலும் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, மரித்தோருக்கு இயேசு ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. மரித்தோரை இயேசு உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. இயேசுவின் வார்த்தையை கேட்ட இந்த மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருந்தாங்க. அவங்க ஏற்ற உடனே ஃபர்ஸ்ட் கண்ணை திறப்பாங்க. ஏற்றவங்க என்ன பண்ணுவாங்க? கண்ணை திறப்பாங்க. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது முதலாவது அவனுடைய கண்ணு திறக்கப்படும். குழந்தை திறந்த உடனே கண்ணு திறந்து என்ன பண்ணோம்? பார்ப்போம், சத்தம் போடும். அப்படிதானே? குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணோம்? கண்ணை திறந்து பார்ப்போம், அப்புறம் அழ ஆரம்பிச்சிடும். யாரும் குழந்தைகிட்ட போயிட்டு அழுன்னு சொல்றது இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? அழ ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மரித்த ஒரு மனிதன் உயிர் பெற்று எழுந்த உடனே அவன் கண்ணை திறந்து பார்ப்பான். அடுத்தது அவன் என்ன பண்ண ஆரம்பிப்பா? பேச ஆரம்பிச்சிடுவான். அதுதான் பார்க்கணும். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினார். கைத்தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்த. அது என்ன பேசியிருப்பாரு? என்னை எதுக்கு இங்கே தூக்கிட்டு வந்தீங்க? என்னை எதுக்கு 4 பேர் தூக்கிட்டு இருக்கிறீங்க? அவர் செத்து போனது அவருக்கு தெரியாது. அல்லேலூயா. இவங்க தான் சொல்லணும், அப்பா நீ செத்து போயிட்ட. இயேசு வந்து உயிர் கொடுத்து காப்பாற்றினாரு. இல்லாட்டினா நாங்கள் உங்களை தூக்கிட்டு போயிட்டு அடக்கப்பட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த நாயின் ஒரு விதவையின் மகனை இயேசு உயிரோடு இருக்கிறார். இதே சம்பவத்தை எலியா தீர்க்கதரிசி பண்றாரு பாருங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 22, 23. ஒருத்தர் சத்தமா படிங்க. 1 ராஜாக்கள் 17, 22, 23. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டில் இருந்து அவனை கீழ் வீட்டுக்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார் உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னார். அதாவது அவன் உயிராக எழுப்பிட்டு அந்த குழந்தையை யார்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறாரு? தாயினிடத்தில் கொடுக்கிறார். அந்த குழந்தை உயிர் பெற்ற பிறகு உயிர் வந்ததுன்னு நம்ம பைபிள்ல இருக்குது. ஆனால் செப்துவஜின்த் மொழிபெயர்ப்பில், செப்துவஜின்த் என்றால் கிரேக்க பழைய ஏற்பாட்டில், கிரேக்க மொழிபெயர்ப்பில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. And he breathed on the land 3 times and called on the Lord and said, O Lord, my God, let the lad's life now come into him again. And it happened thus
And the lad cried out, and he gave him to his mother. அந்த பையன் மரித்து உயிர் பெற்ற பிறகு அவன் ஏஞ்சி அழ ஆரம்பிச்சான். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17:22 நம்ம பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 17:22 அந்த செப்துவஜின்ட் பைபிள் எப்படி இருக்குது? And it happened thus, and the lad cried out. அந்த பையன் உயிர் பெற்று எழுந்து அழ ஆரம்பித்தான். That means எப்படி குழந்தை பிறந்த உடனே அழுகிறதோ அது மாதிரி அந்த பையன் உயிர் பெற்ற உடனே அழ ஆரம்பித்தான். அழுகையே ஒரு பேச இருந்துதான். அல்லேலூயா. ஸோ இந்த காலை நேரத்தில் அந்த நாயின் ஊர் விதவியின் மகனை இயேசு உயிரோடு எழுப்பி அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அந்த பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை அந்த ஜனங்க நினைவு கூர்ந்து, பழைய ஏற்பாட்டில் எலியா மரித்த ஒரு மகனை, எலிசா மரித்த ஒரு பிள்ளையை உயிரோடு எழுப்பினதை இந்த ஜனங்க நினைவு கூர்ந்து என்ன சொல்றாங்க? அனைவரும் அச்சமுற்று நம்மிடையே பெரிய இறைவாக்கினர், பெரிய தீர்க்கதரிசி ஒருவர் தோன்றி இருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அல்லேலூயா சொல்லாமா? ஸோ இயேசு செய்த இந்த அற்புதத்தை கண்ட அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? ஒரு பெரிய தீர்க்கதரிசி நம்ம கிட்ட வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தமது மக்களை அவர் வந்து சந்தித்து இருக்கிறார். என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தது. ஸோ அந்த ஜனங்க பழைய ஏற்பாட்டு எலியா, பழைய ஏற்பாட்டு எலிசா போல ஒரு தீர்க்கதரிசி நம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. ஸோ இந்த காலை நேரத்தில் இயேசு இதிலிருந்து நமக்கு என்ன கற்பிக்க விரும்புகிறார் என்றால், உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எலியா செய்த அற்புதத்தை, எலிசா செய்த அற்புதத்தை இயேசு செய்தார். அல்லேலூயா. அந்த இயேசு அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்கள் வாழ்க்கையில உங்களை பார்த்து சொல்லுகிறார். தூங்கிக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்திரு. மரித்து போன நிலைமையில் இருக்கிற உங்களை பார்த்து இயேசு சொல்கிறார், நீ எழுந்திரு. ரொம்ப சோர்ந்து போன நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து இயேசு என்ன சொல்கிறார்? நீ எழுந்திரு. எகிரோ அரைஸ், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. வாலிபனே எழுந்துருன்னு சொன்ன உடனே அவன் எழுந்து பேச தொடங்கினான். ஸோ இந்த நாளிலே ஆண்டவர் இன்றைக்கும் நாம் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் அவர் தமது அற்புதங்கள் மூலமாக நிறைவேற்ற வல்லவராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் எழுந்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட்.